வணக்கம். திருக்குறளில் இதுவரைக்கும் நாம் 2 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. வான் சிறப்பு அதிகாரத்தில் இருந்த 10 குறள்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த பதிவில் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நாம் தினமும் கடந்து போகும்பொழுது பார்க்கின்ற வானம் வெறுமனே வானம் அல்ல, மழை மேகங்களை உருவாக்கும் இடம். அந்த மழையின் சிறப்பையும் வானத்தின் சிறப்பையும் விளக்கம் சொன்னது தான் வான் சிறப்பு அதிகாரம். வானத்தில் மேகங்கள் இல்லாது மழை பொய்த்து போனால் விவசாயம் இல்லாமல் போய்விடும். விவசாயம் இல்லாது போனால் உணவு இருக்காது. மழை இல்லாமல் போனால் விவசாயம் பண்ணுற விவசாயி கூட ஏர் பூட்டி விட முடியாது. மழை இல்லாது போனால் இந்த உலகத்தில் பசியும் பட்டினியும் மிஞ்சும். பசியும் பட்டினியும் மிஞ்சிய உலகத்தில் வறட்சியே இருக்கும். மழை இல்லாது போனால் இந்த உலகத்தில் எந்த சாமிக்கு பூஜை செய்கிறது கூட அர்த்தமற்றதாகிவிடும். திருவிழாக்கள் மகிழ்ச்சி இல்லாததாக மாறிவிடும். மழை இல்லாமல் போனால் மற்றவர்களுக்கு செய்ய முடிந்த தானம் அதையும் செய்ய முடியாது. தான் நல்லா இருக்கணும்னு செய்கிற தவம் கூட மழை இல்லைன்னா செய்ய முடியாது. மழை உணவை கொடுக்கும். மழையே உணவாகும். விவசாயம் உணவு கொடுக்கும். உணவு பசி பட்டினி நீக்கும். மழை இல்லாது போய் பசியும் பட்டினியும் நிறைந்த இந்த உலகத்தில் சமூகம் நிலைக்காது. பசியோடு இருப்பவன் குற்றம் புரிய துணிவான். பசியோடு இருப்பவன் குற்றம் புரிய துணிவான். மழை எந்த அளவுக்கு முக்கியமானது. மழை நமக்கு கொடுக்கும் கொடை இந்த நீரை சேமித்து வளத்தோடு வாழ வேண்டும். இந்த மாதிரியான கருத்துக்களை உட்கொண்டிருப்பது தான் வான் சிறப்பு அதிகாரம். இதைத்தான் நிறைவு செய்திருக்கிறோம். அப்போது 3வது அதிகாரம் என்னவா இருக்கும்? மனிதன் வாழ்வதற்கும் சமூகம் நிலைப்பதற்கும் மழை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னது 2வது அதிகாரம். அப்போது வாழும் மனிதன் எந்த அளவுக்கு சிறப்போட வாழணும் அப்படின்னு சொல்கிறது 3வது அதிகாரம், நீத்தார் பெருமை. அடுத்த பதிவில் அடுத்த அதிகாரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.